மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.7 11வது கணக்குறை விட என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கின்றார். அந்த நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வாய்ப்பு ஏ, முதல் மாத ஊதியம் 22,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. வாய்ப்பு பி, முதல் மாத ஊதியம் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிவமணி அப்படிங்கிற ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாரு. வாய்ப்பு ஏழு என்ன அப்படின்னா ஒரு சேலரி வரைக்கும் எவ்வளவு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கலாம். ஆனா 5 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? வருஷம் வரைக்கும் 6% ஊதிய உயர்த்துருவாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. அடுத்ததான் வாய்ப்பு பி என்னது அப்படின்னா சம்பளம் முதல் மாத சம்பளம் அவருக்கு 22,000 கொடுத்துருவாங்க. வருஷம் ஒரு ஊதிய உயர்வு எத்தனை சதவீதம் தருவாங்க அப்படின்னா 3% ஊதிய உயர்வு தருவாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. ஆனா கணக்கில் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4வது வருட ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன அப்படிங்கிறது 4ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பெருக்கு தொடர் வரிசையில இந்த சம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா செய்ய போறோம். அப்போ நமக்கு முதல் மாத ஊதியம் அப்படிங்கிறத நமக்கு என்னது அப்படின்னா ஏ. அப்போ ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு, அது எவ்வளவு அப்படின்னா 20,000. ஆர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சம்பளத்துல இன்கிரிமெண்ட் பண்றாங்க? 6%. எதுல? சம்பளம். அவர் சம்பளம் எவ்வளவு? 20,000. அதை நம்ம எத்தனை சதவீதம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 100% எடுத்திருக்கோம். அந்த 100%த்துல எத்தனை சதவீதம் இன்கிரிமெண்ட் ஆகுது அப்படின்னா 6%. சரிங்களா? அப்போ இந்த 100%த்தையும் 6%த்தையும் கூட்டிங்க அப்படின்னா 106%. இந்த சதவீதம் அப்படின்னால என்ன போடுவோம் அப்படின்னா பை 100 அப்படின்னு போடுவோம். இப்ப கீழே பையில 2 0 இருக்கிறனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 1.06. அப்போ இங்க ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1.06. என் அப்படிங்கிற எத்தனை ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க? 4வது வருட ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. சோ இங்க என் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 4. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஎன் ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஎன் ஃபார்முலா என்னதுப்பா? பெருக்கு தொடர் வரிசைக்கு Tn equal to A into R power n minus 1. இங்க A அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 20,000 into R அப்படிங்கிறது எவ்வளவு 1.06 பவர்ல n minus 1. என்னங்கிறது என்னது? 4 minus 1. இப்ப பாருங்க 20,000 அப்படியே இருக்கும் இன்ட்டு 1.06. 4ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3. அப்ப இந்த 1.06 எத்தனை தடவை பெருக்கிறோம் அப்படின்னா 3 தடவை பெருக்கிறோம். உங்களுக்கு ஆன்சர் சைடு உங்களுக்கு பெருக்கி காமிச்சிருக்கேன். அப்போ 1.06 3 தடவை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு விடை என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 20,000 அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு விடை என்ன வருது? 1.191016. திரும்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 20,000 கூட இந்த டேம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருக்க போறோம். பெருக்குனீங்க அப்படின்னா விடை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 23,820.32. இந்த புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5ஓட கம்மியா இருக்கிறதுனால அதை நம்ம விட்டுட்டு என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 23,820. சரிங்களா? இப்ப நம்ம வாய்ப்பு ஏக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து நம்ம எது கண்டுபிடிக்க போறோம்? வாய்ப்பு பிக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். 4வது வருடத்துல அவரோட சம்பளம் எவ்வளவு. அடுத்ததா வாய்ப்பு பில அவருக்கு சம்பளம் எவ்வளவு தராங்க அப்படின்னா முதல் மாதம் 22,000 ரூபாய் தராங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னா 3% அதிகரிக்க. எதுல? அவரோட சம்பள தொகை. அப்ப நம்ம சம்பள தொகையை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 100% வச்சிருக்கோம். அதுல எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னா
3% அதிகரிக்குது. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 103% அப்படின்னு வரும். நமக்கு தெரியும் சதவீதம் அப்படின்னால என்ன எழுதுவோம் அப்படின்னா பை 100 எழுதுவோம். கீழே 2 0 இருக்கிறனால 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்க, அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1.036 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல n அப்படிங்கிறது 4வது வருடத்துல அவரோட சம்பளம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க n அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 4. இப்போ நமக்கு tn ஃபார்முலா தெரியும். tn பெருக்கு தொடர்வரிசைக்கு என்னது a into r power n minus 1. அப்போ இங்க n அப்படிங்கிறது என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 4. ஏங்கிறது என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22,000 into r அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.03. n அப்படிங்கிற என்னது 4 minus 1. அப்போ 22,000 into 1.03. 4ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3. அப்போ 1.03 கியூப். இதை நம்ம எத்தனை தடவை பெருக்கணும் அப்படின்னா 3 தடவை இங்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருக்க போறோம். பெருக்கணும் அப்படின்னா நமக்கு விடை என்னது கிடைக்குது அப்படின்னா 1.092727 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க பெருக்க போறீங்க. பெருக்குனா எனக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 24,039.994. இந்த புள்ளிக்கு அடுத்த ஸ்தானம் 5 விட பெருசா இருக்கு. ஸோ இது கூட 1 கூட்டணும். கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 24,040 அப்படிங்கிறது நமக்கு விடையா கிடைக்கும். சரிங்களா? இப்போ 2 வாய்ப்புலையும் 4வது வருடத்துல அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். இந்த ஆன்சரை எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.